Hi students, welcome to Indike IAS Academy. So video வந்து அனைக்கும் உங்களுக்கு வணக்கமான நடிகர் இட்ஸ் சில. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம TNPSC Group 4 டெஸ்ட் பேட்ச்க்கான இரண்டாவது டெஸ்ட் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இரண்டாவது டெஸ்டுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்க போறோம். சரிங்களா? இதனால வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வெறுமனே 499 ரூபாய் தான். இந்த 499 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்றோம்னா 50 தமிழ் 50 ஜிஎஸ் டெஸ்ட். சோ 50 + 50 டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். இந்த டெஸ்டுக்கான கைடன்ஸ் கிளாஸ் முன்னாடி எடுத்து உங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஓகேவா? டெஸ்டுக்கான பேக் டு ஸ்டடி அந்த கைடன்ஸை என்னென்னலாம் நீங்க படிக்கணுங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கிளாஸா எடுத்து கொடுத்துருவோம். வித் உங்களுக்கு ஒரு 10,000 கொஸ்டின் வரும் இந்த டெஸ்ட்ல. இந்த 10,000 கொஸ்டினுக்கான டிஸ்கஷனும் வந்துடும். புரியுதா? அப்ப கைடன்ஸ் வீடியோஸ் 10,000 கொஸ்டின் வித் அதுக்கான டிஸ்கஷன் வந்துடும். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் 499 தான். ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால வரைக்கும் ஜாயின் பண்ணாம இருக்கவங்க ஜாயின் பண்ணவங்க அப்படியே கவனிங்க. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் கொஸ்டினை பார்த்துடலாம். ஓகேவா? மேக்ஸ் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்புறம் ஜிஎஸ் தமிழ் அப்படியே ஒண்ணு பார்க்கலாம். ரைட். மொத்தமா 200 கொஸ்டின். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் 2 வருடத்திற்கு அசல் 8000 ரூபாய் அப்படின்னா தொகை என்ன, ஃபைனல் அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 2 வருஷத்துக்கு முதல்ல நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். என்னதுப்பா? 2a + b. ஃபர்ஸ்ட் ஏனா என்னன்னா பிரின்சிபல்ல இருந்து வட்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் ஏ. பினா என்னன்னா ஏல இருந்து வட்டி எடுத்தா அதுக்கு பேர் பி. புரியுதா? ரைட். இப்ப பிரின்சிபல் எவ்வளவு? 8000 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5%. இப்ப 8000த்துல 10% எவ்வளவு? 800. அப்ப 5%னா அதுல பாதி 400. அப்ப ஏவோட வேல்யூ 400. ஏல இருந்து வட்டி எடுத்தா அதுக்கு பேர் பி. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? அதே 5% தான். இப்ப இதுல 10%ங்கிறது 40. 10% 40னா 5% அதுல பாதி. அப்ப 40ல பாதி என்னது? 20. சோ 400 800 820. இந்த 820 அப்படிங்கிறது கூட்டு வட்டி. அசல் 8000. அப்ப மொத்த தொகை எவ்வளவு வரும்? 8000தோட 820 சேர்த்தீங்கன்னா 8820 வரும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनகான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போயிடலாம். கவனிங்க. கூட்டு வட்டியில் முதலீடு செய்த தொகை 4 ஆண்டுகளில் 2 மடங்கு எனில் 8 மடங்கு ஆகும் போது எவ்வளவு வருஷம் ஆகும் கேக்குறாங்க. ஓகேவா? சோ இத சால்வ் பண்ணலாம். கவனிங்க. மடங்க இந்த பக்கம் எழுதிக்கலாம், ஆண்டை இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க பாருங்களேன், 2 மடங்கு ஆகுறதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. இப்ப 8 மடங்கு ஆகணும்னா எத்தனை வருஷத்துல ஆகும் கேக்குறாங்க. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் இப்ப 2 கியூப் தானே 8, 2ஓட கியூப் தானே 8. அப்ப நீங்க என்ன பண்ணும்? கியூப் வந்து மடங்கு ஆயிருக்குன்னா 3 ஆல ஆண்ட பெருக்கிடணும். அப்ப 4 3 12. சோ 12 வருஷத்துல ஆயிரும் அர்த்தம். இதான் ஷார்ட்கட். அப்ப ஆன்சர் 12. இப்ப நீங்க கேட்கலாம், சார் 8ன்றப்ப கியூப் ஆகுது 3 ஆல பெருக்கி சொல்றீங்க, 7னா அப்படிங்க. அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா கண்டுபிடிக்கவும் முடியாது. ஓகேவா? சோ 2 மடங்குங்கிறது 4 வருஷத்துலனா 8 மடங்குங்கிறது அதோட கியூப். அப்ப 3 ஆல பெருக்கிடுங்க. ஒருவேளை 4 மடங்குன்னு கேட்கலாம். கேட்டாங்கன்னா இதோட ஸ்கொயர் தானே. அப்ப 2 ஆல பெருக்கிடுங்க. அப்ப ஆன்சர் 8ன்னு வந்துடும். அப்ப 4 வருஷத்துல 2 மடங்கு, 8 வருஷத்துல 4 மடங்கு, 12 வருஷத்துலனா 8 மடங்கு. சோ நம்ம 8 மடங்கு தான் கேட்டாங்க. அப்ப ஆன்சர் 12 வருஷம். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 12. அடுத்த கேள்வி பாருங்க. காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அசல் ரூபாய் 4000, வட்டி வீதம் 20% பாது. ஓகேவா? 20% 9 மாசத்துக்கு கூட்டு வட்டி கேட்கலாம். வாட் இஸ் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 9 months? ஓகேவா? 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டுபிடிச்சா போதுன்றாங்க. காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. வருஷத்துக்கு 20% கொடுத்துட்டாங்க. அப்ப 4 வருஷம்னா காவாசி எடுத்துக்கோங்க. அப்ப 5%. அப்ப நீங்க 5% தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. 4 வருஷம்னா 3 மாசம். அப்ப 3 மாசமா நீங்க எடுக்கணும். எத்தனை மாசம் கண்டுபிடிக்க சொல்றாங்க? 9 மாசம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நீங்க எத்தனை வாட்டி எடுக்கணும்? 3 வாட்டி எடுக்கணும். சோ 3 வாட்டி எடுக்கணும்னா நமக்கான ஷார்ட்கட் 3a + 3b + c. ஓகே. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிரின்சிபல் இருந்து வட்டி எடுத்தா ஏ, இதுல இருந்து வட்டி எடுத்தா பி, இதுல இருந்து வட்டி எடுத்தா சி. அப்ப 4000த்துல நீங்க 5% எடுக்கணும். இதுல 10% எவ்வளவு? 400. 5% தான் அதுல பாதி 200. அப்ப ஏவோட வேல்யூ 200. ஐன் இதுக்கு 5% எடுத்தா பி. இப்ப இதுல 10% எவ்வளவு? 20. 5% அதுல பாதி 10. இப்ப இதுல 10% 1, 5% வேணும். அதுல பாதி 0.5. இதை சால்வ் பண்ணி போட்ட ஆன்சர் 200 600 3 10 30
ஒரு 0.5 கூட்டிடணும். அப்ப ஆன்சர் 630.5. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 500 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி காரணமாக 583.2 ஆகும் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஓகே, 500ங்கிறது 2 வருஷத்துல 583.2 மாறுதான். அப்ப வட்டி மட்டும் எவ்வளவு எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 83 ரூபா, அது 83.2ங்கிறது வந்திருக்கு. 2 வருஷத்துல 83.2 வந்தா வருஷத்துக்கு 40 சில்லற வரும். தனி வட்டினாதான் அக்யூரேட்டா தெரியும், கூட்டு வட்டினா அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியும். அப்ப நான் 40ன்னு வச்சுக்கிறேன். இப்ப 500ல 40ங்கிறது எவ்வளவு பர்சன்ட்? 500ல 5ங்கிறது 1%. அப்ப 40ன்றது இதோட 8 மடங்கு தானே இது. அப்ப 8%. ஆன்சர் 8% தான். சார் நாங்க செக் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப அப்ளை பண்ணுங்க. இப்ப அப்ளை பண்ணுங்க. 500ல 1% எவ்வளவு? 5. அப்ப 8% 40. அப்ப 500ன்றது ஒரு வருஷத்துல 540 ஆயிரும். ஆனா நமக்கு 2 வருஷத்துல தான் 583.2 ஆகணும். இப்ப இதுக்காக என்ன பண்ணுங்க? 8% எடுங்க. இப்ப இதுல 1% 5.4. அப்ப 8% 5.4 8 பெருக்கணும்னா 43.2 வரும். கூட்டிங்கன்னா 583.2. அப்ப 2 வருஷத்துல கரெக்டா 583.2 வருது. அப்ப ஆன்சர் என்னதான்? 8% தான். சோ ஷார்ட்கட் வச்சு நீங்க செக் பண்ணி ஆன்சர் எடுத்துருங்க. இதனால கிராஸ் செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 8%. அடுத்த கேள்வி பாருங்க. விஷால் ஒவ்வொரு மாதமும் 200 அஞ்சலகம் ஒன்றில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வருகிறார். ஆண்டு முடிவில், ஓகேவா, இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. 13,880 இல்ல 13,830. ஓகேவா? அதே மாதிரி 5ங்கிறது இங்க வராது, இங்க வரும். 5 ஆண்டு முடிவில் 5 ஆண்டு முடிவில் 13,830 ரூபாய் தொகையை பெறுகிறார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை தெளிவா கவனிங்க, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்ப பிரின்சிபலையும் வட்டியையும் சேர்த்தாதான் அமௌண்ட். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், ரைட்? இப்ப மாசம் அவர் 200 ரூபாய் போடுறாரு. மாசம் 200 ரூபாய் போடுறாரு. ஓகேவா? அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு போடுவாரு? 200 × 12 2400 ரூபாய் போட்டிருப்பாரு. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 2400 ரூபாய் போட்டிருக்காரு. ஆனா நம்ம 5 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப 5 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்ன்றப்ப 2400 5 பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா 12000 ரூபாய். அப்ப இந்த கான்செப்ட்ல மொத்த அசல்ங்கிறது 12000 ரூபாய். வந்திருக்க அமௌண்ட்ங்கிறது 13,830 ரூபாய். அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இதுல இருந்து கழிச்சா போதும். 1,830 ரூபான்றது வட்டி. முதல்ல வட்டி 1,830 மைண்ட் செட் பண்ணிங்க. வட்டி 1,830, ரைட்? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வட்டி வீதம் கேக்குறாங்க. சோ வட்டி வீதம்னா PNR/100 equal to தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்ப நம்ம சொன்னா எவ்வளவு? 1,830. ஆனா இங்க பிரின்சிபல் தூக்கி அப்படியே 12,000 வச்சிடக்கூடாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு மாசமா தான் போடுறாரு. நான் வட்டியை மட்டும் எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்காக மொத்தமா கண்டுபிடிச்சேன். ஆனா இங்க நீங்க அப்படியே போடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா மாசமா போடுற மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணணும். அப்ப மாசமானா அவர் 200 ரூபாய் தான் போடுறாரு. அப்ப 200 தான் பிரின்சிபல். சரி சார், நீங்க வருஷத்துல எப்படி போடுறதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு அவர் போடுறாரு. 5 வருஷம்னா மொத்தம் எத்தனை மாசம் வரும்? 60 மாசம் வரும். ஓகேவா? அப்படியே தூக்கி 60 இங்க போட்டுறக்கூடாது. அவரு ஒரு மாசமா தான் போடுறாரு. சோ மொத மாசம் போடுவாரு, 2வது மாசம் போடுவாரு, திரும்ப 3வது மாசம் போடுவாரு. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + 60 கண்டுபிடிக்கணும். இதை உட்காந்து கூட்டுறதுக்கு டைம் ஆகும். அப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? n × n + 1/2. என்னோட வேல்யூ 60. அப்ப 60 × 61/2. 60 × 61/2. சேம் டைம் நம்ம மாசமா இங்க பண்ணி வச்சிருக்கோம். மாசமா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க என்னங்கிறதே வருஷத்துல தான் போடணும். அப்ப × 12 ஆர் கீழே டிவைட் பண்ணிடணும் 12ஆல. ஓகேவா? ஆர் தான் நமக்கு தெரியாது. /100 சீக்வல் தான் என்னது? 1,830 ரூபாய். ஓகேவா? இதை சால்வ் பண்ணி போட்டா ஆன்சருங்க. சோ இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஓகேவா? இந்த 2 அடிச்சு குத்தினா 2 போயிடும். 12 அடிச்சீங்கன்னா இது 5 டைம்ஸ். புரியுதா? இப்ப 5 × 61 இருக்கு. இங்க பாருங்க, 61 அடிச்சீங்கன்னா இது 3 டைம்ஸ் போயிடும். 30 5 30. அதே 5 30 அடிச்சு குட்டிங்கன்னா 6 கிடைக்கும். அப்ப R வந்து 6%. அவ்வளவுதான். இந்த சம்ல கொஞ்சம் இவ்வளவு வேலைகள் இருக்கு. புரியுதா? சோ கொஞ்சம் பார்த்து நீங்க பொறுமையா அடிக்கணும். சேம் டைம் क्वेश्चनும் தப்பா இருக்கு. 5 - 830 மாத்திக்கோ. புரியுதா? சோ ஆன்சர் வந்து 6%. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கூட்டு வட்டி விதத்துல அசலானது 2 வருஷத்துல 4,624 ரூபாயும் 3 வருஷத்துல 4,913 மாறுது. கேக்குறது அசலை கேக்குறாங்க. ஓகேவா? கேக்குறது அசலை கேக்குறாங்க. அப்ப இதுக்கு நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு
1 plus r by 100 the whole power n. So இங்க கவனிங்க, பிரின்சிபல் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது, ஓகேவா? இன்ட்ரெஸ்டும் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. 1 plus r by 100 whole power 3 தான் 4913. ஏன்? ஏன்னா 3 வருஷத்துல 4913. சேம் டைம் 1 plus r by 100 2 வருஷத்துல தான் எவ்வளோ? 4624. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க இதை எழுதிக்கோங்க. இது புரிஞ்சிருச்சா? p into 1 plus r by 100 whole power 3 divided by p into 1 plus r by 100 whole power 2 equal to 4913 by 4624 வரும். p கேன்சல் ஆயிரும், ஓகேவா? இப்ப நீங்க 1 plus r by 100 ஸ்கொயர் இருக்கு, கியூப் இருக்கு. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா மேல ஒரே ஒரு 1 plus r by 100 மட்டும் இருக்கும், புரியுதா? இப்ப இந்த பக்கம் வருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 17 கியூப். அப்ப கண்டிப்பா இது 17 டிவைட் ஆகும். கீழே 17 டிவைட் ஆகும், செக் பண்ணி பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகும். சோ 17 அடிச்சு கொடுத்தோம்னா ஈர் 17 சாரி ஈர் 17 வந்து 34, மீதி 15, 8 17 வந்து 136, மீதி 15, 9 17 153, ஓகேவா? கீழே 17 அடிச்சீங்கன்னா ஈர் 17 34, மீதி 12, 7 17 119, மீதி 3, ஈர் 17 34, 272. சோ 289 பை 272 ஆயிடுச்சு. திரும்ப மேல 17 அடிச்சீங்கன்னா 17 17 289, கீழே 17 அடிச்சீங்கன்னா ஓர் 17 17, மீதி 10, 6 17 102 16, 17 by 16. இப்ப என்ன வந்திருக்கு? 1 plus r by 100 equal to 17 by 16 வந்துருச்சு. இப்ப இங்க பாருங்க, நம்ம எடுத்தோம் பிரின்சிபல் இன்டு 1 plus r by 100 the whole ஸ்கொயர் தான் என்னது? 4624. இப்ப அப்படியே அங்க வந்துருங்க, பிரின்சிபல் இன்டு 1 plus r by 100 whole ஸ்கொயர் தான் 4624. கரெக்டா? கரெக்ட். இப்ப நமக்கு தெரியும் 1 plus r by 100 வேல்யூ 17 by 16, ஓகேவா? 17 by 16 தெரியும். அப்ப இந்த இடத்துல 17 by 16 போட்டுருங்க. இப்படி ஆயிடும். சோ இதுக்கப்புறம் நீங்க வலதுபுற பண்ற சிம்பிளிஃபிகேஷன் தான், புரியுதா? மேல எழுதுறேன், p into 17 by 16 into 17 by 16 equal to 4624, ஓகேவா? இப்ப நீங்க 17 அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து இங்கதான் அடிச்சோம் 272 ஆகும். திரும்ப 17 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 16 ஆகும். அப்ப p equal to 16 into 16 into 16 வரும். சோ 16 கியூப் தான் ஆன்சர். 16 கியூப்னா ஆன்சர் வந்து 4096. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓகேவா? இது கொஞ்சம் அதாவது கத்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு அடிச்சிருவீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா நான் பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கேன், புரியுதா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4096. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் 5% கடனாக பெறப்பட்டு இரு தவணையாக திருப்பி செலுத்தப்படும். ஒவ்வொரு தவணைக்கும் ரூபாய் 802 செலுத்தப்படுகிறது. அசல் என்ன கேக்குறாங்க? 802 வராது, 882 வரும், ஓகேவா? 882 ரூபாய் செக் பண்ணிக்கோங்க. 882 வரும், ஓகேவா? ரைட். அசல் தான் கேக்குறாங்க. இதுல ஆக்சுவலா நமக்கு அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா இருக்கு. கூட்டு வட்டியில என்னது? பிரின்சிபல் இன்டு 1 plus r by 100 the whole power n ன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட அசல் கேக்குறாங்க. அப்ப இதுல அசல் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் மட்டும் இங்க இருக்கட்டும், இது கீழே போயிடும். அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட் பை 1 plus r by 100 the whole power n அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? இப்ப இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணலாம் வாங்க. இப்ப பாருங்களே, பிரின்சிபல் ஈக்குவல் டு 882 டிவைடட் பை 1 plus வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்களா? 5% கொடுத்துருக்காங்க by 100 the whole power n போடணும். ஆனா 2 தவணையா அவங்க கொடுக்குறாங்க, 2 தவணையா கொடுக்குறாங்க, ஓகேவா? ஒவ்வொரு தவணைக்கும் அவங்க 882 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப முதல் தவணைங்கிறது முதல் வருஷத்துல கொடுத்தது. அப்ப n ல 1 கொடுத்தணும். இப்ப ரெண்டாவது தவணைக்கும் அதே 882 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. பட் அது எத்தனாவது வருஷத்துல? 2வது வருஷத்துல. இத வந்து உங்களுக்கு கிளியரா புரியும் எழுதிடுங்க. முதல் வருஷமே 882, 2வது வருஷமே 882 ரூபாய். முதல் தவணைக்கும் என்ன, ஒவ்வொரு தவணைக்குமே 882 ரூபாய் தான் தராங்க. அப்ப இது முதல் தவணை முதல் வருஷம், அது 2வது தவணை 2வது வருடம். இதை சால்வ் பண்ணி போட்ட ஆன்சர், புரியுதா? சரி, இதை சால்வ் பண்ணி போட்ட ஆன்சர் கவனிங்க. இதை அழைச்சிடுறேன். ரைட். இப்ப என்ன பண்ணலாம்னா p equal to 882 காமனா இருக்கு, அதை வெளியில எடுத்துருவோம். எடுத்தோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணிக்கலாமா? ஓர் 100 105 by 100 ஆயிரும். இதை போட்டீங்கன்னா ஓர் 100 100 105 105 by 100 ஆயிரும். அப்ப
105/100. ஓகேவா? ஒரே நிமிஷம். அதே மாதிரி 105/100 இது மேல கொண்டு போறப்ப 100/105 ஆயிரும். சோ சிம்பிளா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 100/105 எடுத்துக்கணும். பிளஸ் திரும்ப இது என்ன ஆகும்? இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்ப 100/105 இன்டு 100/105 வரும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணி போட்ட ஆன்சருங்க. புரியுதா? இது கேன்சல் பண்ணிடலாம். 25 100 21 105. இது 20 டைம்ஸ் 21 டைம்ஸ் 20 டைம்ஸ் 21 டைம்ஸ். ஓகேவா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா 882 இன்டு 20/21 பிளஸ் 400/441 ஆகும். சரிங்களா? இப்ப எல்சிஎம் இருக்கணும். 21க்கும் 440க்கும் எல்சிஎம் எடுத்தா 441 தான். அப்ப நம்ம 21 பெருக்கினா போதும். அப்ப மேல 24 பெருக்கும். இது 882 இன்டு 20 21 420 பை 441 பிளஸ் 400/441 ஆயிடும். இப்ப 420 400 820 ஆகும். ஓகேவா? இதுக்கு அடுத்து இங்க எழுதுறேன். 882 இன்டு 820/441 ஆயிடும். அதாவது பிரின்சிபல் ஈக்குவல் டு. புரியுதா? இது ஆச்சுன்னா 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் ரெண்டோட 820 பெருக்கினீங்கன்னா 1640. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1640. ஓகேவா? நான் போர்டு எழுதி போட்டா இந்த மாதிரி எழுதி போட்டிருக்கேன். நீங்க எழுதினீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் வரும். சோ ஆன்சர் வந்து 1640. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வேலைவாய்ப்பு அதிகம் உள்ள ஊரில் மக்கள் தொகை 9% அதிகரிக்கிறது. இப்போது மக்கள் 11,881. 2 ஆண்டுக்கு முன்னாடி மக்கள் தொகை என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ரைட்டு. ஆனா 9% அதிகரிக்குதா? ஓகே. இங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாப்புலேஷன் ஸ்டார்டிங்ல முதல் வருஷம் ஒரு 9% அதிகரிச்சிருக்கு 109/100. அடுத்து ஒரு 9% அதிகரிச்சிருக்கு 109/100. ஈக்குவல் தான் 11,881. இதை சால்வ் பண்ணி போட்டா ஆன்சர். புரியுதா? சோ 11,881 இன்டு 100 இன்டு 100 பை 109 இன்டு 109. இந்த 11,881 109 ஸ்கொயர் தான். சோ இது அப்படியே கேன்சல் ஆயிரும். 100 பெருக்கின ஆன்சர். ஆன்சர் வந்து 10,000 ஆப்ஷன் பி. முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஸ்கொயர் தான் இங்கே அடிச்சிடலாம் சொல்றேன். ஓகேவா? ஆன்சர் வந்து 10,000. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதெல்லாம் ஈஸி தான். எண்ணெய் இயந்திர மதிப்பு 14,580. ஒவ்வொரு ஆண்டு 10% குறையுது அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிடலாமா? கவனிங்க. ஸ்டார்டிங்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் எக்ஸ்னு வச்சுக்குவோம். வருஷம் 10% குறையுதான். 10% குறைஞ்சா என்ன பண்ணுவோம்? 90/100 பெருக்கும். சோ 3 வாட்டி, ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி. சோ 3 வாட்டி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 14,580 கிடைக்கும். புரியுதா? இப்ப நம்ம அந்த எக்ஸ கண்டுபிடிச்ச ஆன்சர் 1010 1010 1010. இப்ப நீங்க 9 அப்படியே கேன்சல் பண்ணும். புரியுதா? அப்படியே ஒண்ணா அடிங்க. இதை அடிச்சீங்கன்னா 9 மீதி 5 6 மீதி 1 2 கிடைக்கும். இந்த 9 அடிச்சீங்கன்னா 18 கிடைக்கும். இந்த 9 அடிச்சீங்கன்னா 2 கிடைக்கும். சோ 5/100 110,000 1000 2 இருக்கும்னா 2000 கிடைக்கும். ஓகேவா? 2000 கிடைக்கும். சாரி 20,000மா? 20,000 ஒரு ஆன்சர். ஓகேவா? 20,000 வரும் ஆன்சர். 20,000. ஆமா, இங்க 0 இருக்குல்ல, அதை விட்ட 20,000 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஒரு பள்ளியில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை 2000. ஒவ்வொரு ஆண்டும் 10% கூடுச்சுனா 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி மாணவர் எண்ணிக்கைன்னு கேக்குறாங்க. இதை நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே போட்டுடலாம். ஓகேவா? சோ 2 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட்கட் என்ன? 2a + b. புரியுதா? பிரின்சிபல் வட்டி எடுத்தா ஏ, ஏழாவது வட்டி எடுத்தா பி. 2000ல 5% எடுத்தீங்கன்னா 100 கிடைக்கும். இதுல 5% எடுத்தீங்கன்னா 5 கிடைக்கும். அப்ப 205. 2000ஓட 205 கூட்டா 2205. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ மேக்ஸ் வந்து 10 क्वेश्चन காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பாத்துறோம். சரிங்களா? அத பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ் ஜிஎஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மேக்ஸ்ல 10 क्वेश्चन பாத்துறோம். நெக்ஸ்ட் தமிழ் ஜிஎஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரைட். சரியான கூற்று காண்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. புரியுதா? ஆக்சுவலா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுன்னு தான் வரும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. இதுல எத்தனை இணை சரியானவை அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா?
செம்மையாருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பணி கடமை. ஓகேவா, இதுல 2 இணை கரெக்டா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் டேஸ் கரையில் எதிரொலிக்க கம்பெனி அமுத கவிதைகளுக்கு டேஸ் அலைகள் இசையமைக்க. அதாவது காவிரி கரையில் எதிரொலிக்க கங்கை அலைகள் இசையமைக்கன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து, முத்தரையனார் எந்த நாட்டு கவிஞர்? மலேசியா நாட்டோட கவிஞர். முத்தரையனார் வந்து மலேசியா நாட்டோட கவிஞர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து, இது அகரவாசி பத்தி சொல்றாங்க. சோ பூ பூ பை போன் வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, கூற்று ஆசிய ஜோதி புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. காரணம், ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அண்டார்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இதுல கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான விளக்கமும் கூட. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற குரட்பா எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? இது கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் என்ற வரிகளை இயற்றியவர் தாயுமானவர். அடுத்து, வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஓகேவா, ரைட்டு. ஜான்சி ராணிக்கு பின்பு ஆங்கிலேய எழுத்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேய எழுத்து வீரப்போர் செய்தவர் தான் வேலு நாச்சியார். அப்ப இது வந்து தப்பு, ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட். அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு சென்னை நடப்பு இலக்கிய மாநாடு காந்தியடிகள் தலைமை வைத்தார்? ஓகேவா, இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் 1937. அடுத்து, மேட்ச் பண்ண சொல்றாங்க, புரியுதா? வள்ளலார், சத்யார்த்தி, அன்னை தெரசா அந்த பக்கம் நோய் என்ற மண்பு காட்டுறது, பசிப்பினி போக்கியவர், குழந்தை உரிமைக்கு பாடுபட்டவர்னு. மேட்ச் பண்ணீங்கன்னா வள்ளலார் தான் பசிப்பினி போக்கியவர், புரியுதா? கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாயிடம் அன்பு காட்டியவர். அப்ப 2, 3, 1 வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து, தனக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையான என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றதுன்னா புறநானூறு. அடுத்து, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் பொருந்தாவர் ரவீந்திரநாத் தாகூர். அன்னை தெரசா கைலாஷ் சத்யார்த்தி மலாலால வாங்கியிருக்காங்க, ரவீந்திரநாத் தாகூர் வாங்கல. அடுத்து, அமைதிக்கான நோபல் பரிசு அவர் வாங்கல. வள்ளலார் பெருமுயற்சியால் கடலில் சத்திய தர்மசாலை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அன்னை தெரசா. இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு கேக்குறாங்க. 1 தப்பு 2 சரி. அடுத்து, பெயர்ச்சொல் இடைச்சொல் வினைச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா, பெயர்ச்சொல். ஓகேவா, பெயர்ச்சொல் எது அப்படி அப்படின்னா ஓடுதல் அப்படின்றது பெயர்ச்சொல், மற்று அப்படிங்கிறது இடைச்சொல், எழுது அப்படிங்கிறது வினைச்சொல். ஓகேவா, ஓடுதல்ங்கிறது பெயர்ச்சொல்லு, மற்றுங்கிறது இடைச்சொல்லு, வினைச்சொல் வந்து எழுது. அப்ப மேட்ச் பண்ணீங்கன்னா 2, 3, 1. அடுத்து, தாய்மானவர் பாடல்கள் தமிழ் மொழி நூல் என போற்றுவர். கன்னி என்பது 3 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. இதுல 1 ரைட்டு 2 தப்பு. ஓகேவா, அடுத்து, ஓகே, இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர் இருக்கு. மேட்ச் பண்ணணும். இடுகுறி பொதுப்பெயர். ஓகேவா, இடுகுறி பொதுப்பெயர்னா எந்த காரணம் இல்லாம பொதுப்பெயரா இருக்கணும். அப்படி வரக்கூடியது காடு. சரி, இடுகுறி சிறப்பு பெயர் என்ன? ஓகேவா, இடுகுறி சிறப்பு பெயர் பொதுவா ஒண்ணு சொல்லணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆனா காரணமா இருக்கக்கூடாது. பொதுவா ஒண்ணு சொல்லணும், ஆனா அது வந்து என்ன காரணம்லாம் இருக்கக்கூடாது. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயருங்கிறது மா, காரண பொதுப்பெயருங்கிறது அணி, காரண பொதுப்பெயருங்கிறது அணி. அப்ப மேட்ச் பண்ணீங்கன்னா 3, 1, 2 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அளவுடன் கூறுவது தன்மை நவிச்சி அணி. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை வளர்ப்போம் அப்படின்றது. இதுல 1 கரெக்ட் 2 தப்பு. சோ 1 மட்டும் தான் ரைட். அடுத்து, இலக்கண அடிப்படையில சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் 4 வகைப்படும், இலக்கிய அடிப்படையில் 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில 4 வகைப்படுறதுதான் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் சொல்றோம், புரியுதா? அப்ப இதுக்கானது 4 வகை. பெயர்ச்சொல் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னா அது 6 வகைப்படும். இடுகுறி பெயருங்கிறது 2 வகை தான். ஏன்னா இடுகுறி பெயருங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர், இடுகுறி பொது பெயர், அவ்வளவுதான். அப்ப மேட்ச் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2, 1, 3 வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து, இதுல சரியான கூட்டுன்னு கேக்குறாங்க. அது ஒரு இனிய பாடல் தான். ஆப்ஷன் சி. அடுத்து, சரியான நிறுத்த குறி வந்து ஆப்ஷன் பி வரும். ஓ நீங்கள் தான் மணிமேகலையா, இது என்ன பாத்திரம், மிகவும் அழகாக இருக்கிறது. ஆசைக்குரிய கேள்விக்குரிய கட்டா போடணும். அடுத்து, சித்திரை திங்கள் முள் இல்ல நாளில் பொய்யை நீரின் மேல் அரிய பாத்திரம் தோன்றும், அதுவே ஆபத்தன் கையில் இருந்து அமுது சொல்லி. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பள்ள தீவு. இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு கேக்குறாங்க, புரியுதா? இதுக்கான ஆன்சர் கூட்டு 1 தவறு, கூட்டு 2 சரி. அடுத்து, அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் வசதி 2 வரைக்கும் இடம் ஏற்பட்டுருக்குன்னா எது இடம்பெற்று நினைக்கிறாங்க? எதுகையும் வரும், மோனையும் வரும். ஓகேவா, எதுகையும் வரும், மோனையும் வரும். ஏன்னா எதுகை. ஓகேவா, சரி, ஆக முதலுக்கு வந்தா மோனை. ஓகேவா, இன் எதுகையும் வருது. முதலுக்கு வந்தா மோனை, 2வது வந்தா எதுகை. அப்ப 2மே வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இயல்பு வரல. இயல்புனா கடைசி வார்த்தை ஒண்ணா வரும்.
ரவுலர் சட்டம் 1919, காந்தியர் தமிழ்நாட்டுக்கு 1921, சுதேசினாவை சங்கம் பாவிச்சு போய் 1906. அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. அப்போ 1 2 3 அடுத்து. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனிதன் நீ வாடும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் மானியம் என்று கூறியவர் வள்ளலா. இதுல ரெண்டுமே ரைட். அடுத்து மனிதநேயம். ஓகேவா? மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, கருணைனா மெர்சி, உறுப்பு மாற்ற அழிச்சுனா டிரான்ஸ்பிளன்டேஷன். நம்ம மேட்ச் பண்ணீங்கன்னா 2 1 3 ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி டேஷ் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கார். அடுத்து தாராபாரதியோட இயற்பெயர் ராமகிருஷ்ணன். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 106 நாடுகளில் நடைபயணம் சென்றுள்ளார். இதுல ரெண்டுமே தப்பு. அடுத்து அறத்தின் ஊன்றுகோல் காந்தியர்களின் சின்ன கைத்தறி, தேசமூர்த்திய நூலாடை திருக்குறள், இந்திய தாயின் மேலாடைங்கிறது மெய்யுணர்வு. அடுத்து மேட்ச் பண்ணீங்கன்னா 2 1 3 ஆன்சர். அடுத்து வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். பேச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மீதிப்படுத்த வருவது உரிச்சொல். இதுல ரெண்டுமே ரைட்டுங்க. அடுத்து நாட்டுப்பற்று. ஓகேவா? நாட்டுப்பற்றுனா பேட்ரியாட்டிசம், மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி. கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. 1 2 3. அடுத்து கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். தீவதிலகை மணி பல்லவ தீவையும் தீவில் உள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறார். ரெண்டுமே ரைட்டு. அடுத்து காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவேசா. அடுத்து பாரதியாரை தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி சொல்றாரு. பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும்னு காந்தியடிகள் சொல்றாரு. ரெண்டுமே ரைட்டு. அடுத்து காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள். ஜி போப் எழுதிய தமிழ்நாடு கையேடு காந்தியடிகளை கவர்ந்த நூல். காந்தியடிகளிடம் உடையநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. இது 2 கரெக்ட் 1 தப்புங்க. ஓகேவா? அடுத்து கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நான் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது என்றவர் யார்? தாண்டவராயர். அடுத்து நீதிநூல் பயில் என்கிற பாரதியார் என்ற வரிகளில் தொழில் பெயர் என்ன அப்படின்றாங்க? பயில் அப்படிங்கிறதா தொழில் பெயர். அடுத்து இருபொருள் தரும் சொற்களில் பொருந்தாதது என்ன? 8. ஓகேவா? ஏன்னா 6னா ரிவர், 6ங்கிற நம்பர். திங்கள்னா கிழமை சந்திரன். ஓடுனா ஓடுறது பிளஸ் ஓடு என்ன 2 வருது. 8ங்கிறது ஒரே மீனிங் தான். அப்ப அதான் ஆன்சர். அடுத்து சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக. இதை மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 2 4 5 3 1 வரும். ஃபர்ஸ்ட் இது வரும், அப்புறம் இது வரும், அப்புறம் இது வரும், அப்புறம் இது வரும், அப்புறம் இது வரும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சாரண சாரணிங்கிறது ஜூனியர் ரெட் கிராஸ். ஓகேவா? அதான் சாரண சாரணியர். சாரி, சாரண சாரணியர்னா ஸ்கவுட்ஸும் கைட்ஸும். புரியுதா? இளம் செஞ்சுரி வச்சவங்க தான் ஜூனியர் ரெட் கிராஸ். சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர். மேட்ச் பண்ணீங்கன்னா 1 3. அடுத்து வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? வஉசி சென்னைக்கு செல்றப்ப யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சரு பாரதியார். அடுத்து சரியான கூற்று. ஓர் இரவும் ஒரு பவனம் சேர்ந்ததுதான் ஒரு நாள். அதான் ஆன்சர். அடுத்து மேட்ச் பண்ண சொல்றாங்க. கும்பினா வயிறு, பூதலானா பூமி, அஞ்சினா பயந்தனர். 2 1 3. அடுத்து தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36 வருஷம். அடுத்து தாய்மானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? விஜயரகுநாதர் சொக்கலிங்கரிடம். மலையலாம் மேட்ச் பண்ணா அசேதா. இதுல உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 86 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார். ஓகேவா? 1 தப்பு. குழந்தைகளை தொழிலாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானதுன்னு சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி. 2 மட்டும் தான் சரி. அடுத்து தாராபாரதியோட சிறப்பு பேர் கவிஞாயிரு. வேலுநாச்சியார் இந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது 3மே ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது எல்லாமே வரும். வேலுநாச்சியாரோட காலம் 1730 1796. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? தீர்க்கதரிசி. அடுத்து உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய், இனி உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொன்னது தீவதிலகை. அடுத்து மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யாருன்னா ஆதிரை. அடுத்து பாரதம் எனும் சிறுகதை எந்த சிறுகதை தொகுதியில் இடம்பெற்றுள்ளது? தாவரங்களின் உரையாடல்கள். அடுத்து பண்புகள் கொலையில் காண்போம், வலிமையை போரில் காண்போம் என்ற வரிகளை இயற்றினது முத்தரையனார். அடுத்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல் என்ற திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? இன்னா செய்யாமை. வள்ளுவர் எவை இல்லாமல் வாழ்வது சிறந்த அறம் என்றார். சினம், பேராசை, கடுஞ்சொல் 3மே இருக்கக்கூடாது என்றாரு. அனைத்தும் வீழும் உடலை எடுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா என்ற வரிகள் யாருன்னு கேக்குறாங்க? கவிமணி. அடுத்து
6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி பாடல் அமைந்துள்ள அணி வந்து ஏசி ரெண்டுமே வரும். இயல்பு நவிர்ச்சி அணி வரும், தன்மை நவிர்ச்சி அணியும் வரும். அடுத்து தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. அடுத்து பொருந்தாது என்னன்னு கேக்குறாங்க. பறவை, வளையல், மரங்கொத்தி, மண். இதுல பறவை அப்படின்றது காரண பொது பெயர், வளையல்ங்கிறது காரண சிறப்பு பெயர், மரங்கொத்திங்கிறதும் காரண சிறப்பு பெயர், மண் அப்படின்றது இடுகுறி பொது பெயர். புரியுதா? பொருந்தாது கேக்குறாங்க. செம்மை, நன்மை. செம்மை வந்து பண்பு பெயர், நன்மைங்கிறது பண்பு பெயர், சித்திரைங்கிறது காலப்பெயர், சதுரம்ங்கிறது வடிவ பெயர். புரியுதா? இதுல சித்திரை தான் வந்து பொருந்தாது. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. தீர்க்கதரிசி என்னும் நூல் யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? புவியரசனால். அடுத்து உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது என்ற பாடலை இயற்றியவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ரெண்டுமே ரைட். அடுத்து சிவகங்கை மீட்க யாருடைய தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிணறு குதித்தார்? குயிலி. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? தாராபாரதி கவிதைகள். அடுத்து கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். அடுத்து வேலுநாச்சியாரால் யாருக்கு நடுகள் நாட்டப்பட்டதுன்னா உடையார். இதை பொருந்தா என்ன? கால மா நனிலாம் உரிச்சொல சொல்றது மற்றங்கிறது இடைச்சொல். அப்ப அதான் வேற. வாவுசி யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியார். இது சரியான கூற்று. அது நகரத்திற்கு செல்லும் சாலைங்கிறது தான். ஓகேவா? அடுத்து மனத்துக்கண் மாசின நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர என்ற திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? அரண் வலியுறுத்தல். ஓகேவா? அடுத்து தம்பொருளை கவர்ந்தவர் இடம் அன்பு காட்டியவர் யார்? வள்ளலார். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வள்ளலார். அடுத்து குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று என்ற பாடல் வரிகளில் எந்த இடம்பெற்றிருக்கு? உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து இதுல எது பொருந்தாதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து கொல்லிப்பாவை. அடுத்து பாரடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகை. சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களில் பொருந்தாது என்னன்னு கேக்குறாங்க. குதிரை பொருந்தாது. அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? பட்டினப்பாலை. அடுத்து டெபிட் கார்டினோட தமிழாக்கம் பற்று அட்டை. டெபிட் கார்டு அதோட தமிழாக்கம் பற்று அட்டை. மொழியின் முதல்ல வர்றது ஓகேவா யா, ஏன்னா யாருக்காக யாரையும் கேட்கிறப்ப யா முதல்ல தான் வரும். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு இது. மொழியின் இறுதியில் வருபவை ஆ. இப்ப யாருக்காக ஆ, அந்த ஆ வருது இல்ல, உண்மையா அப்படின்னு கேட்கிறோம்ல, அப்ப ஆ வந்து கடைசியில வரும். முதல்லையும் வரணும் இறுதியிலும் வரணும் அப்படிங்கிறது ஏ. ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப ஏ முதல்ல வருது. என்னவே அப்படின்னு கேட்கிறப்ப ஏ கடைசியில வரும். அப்ப ரெண்டுமே வருது. அப்ப இதுக்கு வந்து 2 வரும். அப்ப ஆன்சர் 3, 1, 2. நெக்ஸ்ட் எத்தனை இணை சரியானவை? இதுல 2 இணை வந்து கரெக்டானது. ஓகேவா? 2 இணை வந்து கரெக்டானது. பண்டம்னா கமாடிட்டி ரைட்டு, பயணப்படுகள்னா ஃபெரிஸ் கரெக்ட், வணிகம்னா என்டர்பிரனர் கிடையாது. இது வந்து வணிகர், வணிகம் பண்றவங்கள பிசினஸ் பண்றவங்க சொன்னதான் என்டர்பிரனர். வணிகம்னா பிசினஸ். இது தப்பு. 2 இணை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் ஓகேவா? முடியரசன். நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா விரிகடலே பள்ளிக்கூடம், அடிக்குமலை நந்தோலன், அருமை மேகம் நமது கொடை. அப்ப 2, 1, 3. அடுத்து நெய்தல் திணைக்குரிய பூ தாளம்பூ. நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என்பர். காரணம் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல். 2மே ரைட்டு, சரியான விளக்கம் கூட. அடுத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரியில் எந்த நூல் இடம்பெற்றது? அகநானூறு. அடுத்து தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாடு உப்பின் கொள்ளை சுற்றி வரிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா ஆன்சர் வந்து நற்றிணை. அடுத்து குதிரைகள் எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது? அரேபியா. வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை என்பதோடு தொடர்புடையது எதுனா எது அப்படிங்கிறது. அடுத்து சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்போல் தருவது அகச்சுட்டு. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையிலிருப்பை சுட்டிக்காட்ட ஊ எனும் சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஊ எனும் எழுத்தை இக்காலத்தில் சுற்றெழுத்தாக பயன்படுத்தினார். இதுல 1 ரைட்டு 2 தப்பு. இதை இந்த காலத்துல யூஸ் பண்ணல. முழு நிலவு ஓகேவா? மேட்ச் பண்ண சொல்றாங்க. சோ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா முழு நிலவுனா கண்ணாடி. முழு நிலவுனா கண்ணாடி. அடுத்து மூச்சடக்கு நீச்சல்னா யோகம், தொழும் தலைவன்னா பெருவானம். அப்ப 2, 1, 3 மேட்ச் பண்ண. அடுத்து
2024 ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுங்க 2055. ஏன்னா திருவள்ளுவர் ஆண்டு நம்ம கிமு 31 சொல்லுவோம். அப்ப நீங்க கிமு 31 கூட்டிக்கணும். கூட்டினா 2055 அடுத்து. நெக்ஸ்ட் இதுல எது சரின்னு கேக்குறாங்க. இதுல 1 தப்பு 2 ரைட்டு. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்க என்பது ஆண்டோர் வாக்குங்கிறது தப்பு. ஆய்வு சுற்றெழுத்துக்கள் ரைட்டு. சோ 2 மட்டும் தான் சரி. ஓகேவா? ஓகே. இதுக்கு வந்து 1 தப்பு 2 சரி. ஓகேவா? ஆய்வு 3மே சுற்றெழுத்து தான். அடுத்து முக்குளித்தான் ஆளுக்கும் முத்தெடுத்தான் தோணிக்கும் எக்களிப்பு மீதுல ஏலம் விலங்கு முதல் என்ற வடிவில் இடம்பெற்றுள்ள நயங்களை கண்டறிய இது அடி எதுகு. ஓகேவா? அடுத்து கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் இந்த வரிகளை ஏற்றினது பாரதியார். அடுத்து இதுல எது தப்புன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 3மே ரைட்டு. மல்லெடுத்தனா வலிமை பெற்ற, சமர்னா போர், மரம்னா வீரம். ஆனா எக்களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சியற்ற வராது. அடுத்து திருவள்ளுவர் போவா 31 பிறந்தவர். ஓகேவா? கிமு 31 பிறந்தவர். பொது ஆண்டு 31 வராது. புரியுதா? பொது ஆண்டுக்கு முன்னு வரும். ரைட்டு. காரணம் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டு 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். காரணம் ரைட்டு. ஆனா கூட்டு தப்பா இருக்கு. அடுத்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது? பட்டினப்பாலை. அடுத்து இதோட தமிழ் முடியுது. ஓகேவா? மேக்ஸ் பாத்துறோம், தமிழ் பாத்துறோம். அடுத்து ஜிஎஸ். ஓகே. இந்த பக்கம் மொழி அது வந்து செம்மொழியான வருஷத்தை மேட்ச் பண்ண சொல்றாங்க. தமிழ் 2004 நமக்கு தெரியும். சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008. தமிழுக்கு அப்புறம் தான் எல்லா மொழிகளுமே இந்திய நாட்டுல இருக்க மொழிகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு அப்புறம் தான் எல்லா மொழிகளுமே செம்மொழி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் ஆனது தமிழ் தான் 2004. மேட்ச் பண்ணா 213. அடுத்து மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த முழுவதும் ஆராய எந்த அரசு ராஜமன்னார் தலைமையில் 3 குழு ஒன்றை அமைத்தது? மாநில அரசு. ஆக்சுவலா ராஜமன்னார் குழு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் 1969 1969 அந்த உறவுகள் குறித்து ஆராய்றதுக்காக போட்டிருப்பாங்க. ராஜமன்னார்ங்கிறது ஒரு முன்னாள் நீதிபதி. அவரோட தலைமையில ஒரு குழு அமைச்சு அப்போதைக்கு சிஎம் ஆனது கலைஞர் கருணாநிதி, அங்க பிரதமரா இருந்தது இந்திரா காந்தி. சோ கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தலைமையில போட்டு ஒரு குழு அமைச்சிருப்பாரு. அமைச்சு கலைஞர் வச்ச கோரிக்கைகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும் திமுகவோட கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தனிநாடா கொடுங்க, எங்களை தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு எதிர்த்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா முத அண்ணா நேரு பிரதமரா இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்பாரு அவர்கிட்ட, என்ன அப்படின்னா தமிழ்நாட தனிநாடா கொடுத்துக்கிட்டு நேரு வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஓகேவா? அப்புறமா இந்திரா காந்தி இருந்தப்ப அண்ணா வந்து இந்திரா காந்தி கேட்டிருப்பாரு. என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, சரி தமிழ்நாடு நீங்க தனிநாடு கொடுக்க வேணாம், ஆனா திராவிட நாடுன்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவை தனியா கொடுத்துருன்னு கேட்பாரு. அவங்க அப்பயும் ஒத்துக்க மாட்டாங்க. கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவர் மேல தனிப்பட்ட விமர்சனங்கள் நிறைய இருக்கலாம், ஆனா மைண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியன்ட். ஓகேவா? அதனால அப்படி கேட்காம என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு ஐஏஎஸ் அந்த ராஜமன்னார் குழு மூலம் கலைஞர் சொன்ன விஷயங்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேண்டாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கவங்க வேண்டாம், எம்பி தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், கவர்னர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். புரியுதா? மற்றபடி நீங்களா இருந்துக்கோங்க, எங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பிரதமர்னு இருக்கட்டும், நாங்க இந்தியா கூட இருக்கோம், ஆனா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் யாரும் எங்களுக்கு வேண்டான்ட்டு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாடு தனிநாடு கொடுத்துங்கன்னு அர்த்தம். ஆனாலுமே கூட ராஜமன்னார் குழு மூலமா அமைச்சதையுமே இந்திரா காந்தி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் அந்த ராஜமன்னார் குழு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மாநில அரசு. அடுத்து எந்த ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாடு ஏற்படுத்த தீர்மானித்தது? 2004. அப்பதான் தமிழுக்கும் செம்மொழி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகேவா ஒண்ணு பண்றாங்க. நெக்ஸ்ட் சொத்துரிமை தற்போது எந்த அரசியல் சட்டப்பிரிவின் கீழ் உள்ளது அப்படின்னா ஆன்சர் 300A. ஃபர்ஸ்ட் சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமைகள்ல இருந்திருக்கும். ஓகேவா? அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்திருக்கும். 44வது சட்டம் திருத்தம் 1978 மொரார்ஜி தேசாய் பிரதமரா இருக்கிறப்ப, ஜனதாதள ஆட்சியில் இருக்கிறப்ப அவர் தான் 44 அமெண்ட்மெண்ட் 1978 போட்டு அடிப்படை உரிமையை அந்த சொத்துரிமையை சட்ட உரிமையா மாத்திருப்பாரு. ஆர்டிகல் 12 35 இருந்திருக்கும், அதை சட்ட உரிமையா மாத்தி ஆர்டிகல் 307 மாத்திருப்பாரு. ஓகேவா? சோ இப்ப என்ன இதுல இருக்குன்னா 307 இருக்கு. நெக்ஸ்ட் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை உரிமை பெற முடியுங்கிறது ஆர்டிகல் 32. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கடைசி ஆர்டிகல் இதுதான். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டு அரசியலமைப்பு குறைபடுதுன்னா அயர்லாந்து, டிபிஎஸ்பி. கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை வந்து நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடைய குழு என்ன? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேவா? ஸ்வரன் சிங் கமிட்டி தான் அடிப்படை கடமைகள். ஏன்னா அடிப்படை கடமைங்கிறதே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எழுதுறப்ப இல்ல, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது முதல்ல இல்ல,
1976 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்திரா காந்தி பிரதமர் இருக்கப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்ப வந்து எமர்ஜென்சியும் இருக்கும், நடைமுறையில இருக்கும். 1925 போட்டது ஆர்டிகல் 350 போட்டது நடைமுறையில இருக்கும். அப்ப ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒண்ணு போட்டுதான் இந்திரா காந்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடிப்படை கடமைகள் ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் 1976 சேர்க்கப்பட்டது. ஆர்டிகல் 51A சேர்த்திருப்பாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணி, புரியுதா? சோ 42 அமெண்ட்மெண்ட்ல அடிப்படை கடமைகள் வந்துச்சு. அது யாரோட கமிட்டினா ஸ்வரன் சிங் கமிட்டி. அடுத்து சிவிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் சொல்ல இருந்து பெறப்பட்டது. ஓகேவா? அது எந்த மொழின்னு கேக்குறாங்க, லத்தீன். அடுத்து சிவிஸ்ங்கிறது என்ன, லத்தீன். இது வந்து முகவரியில் இருக்க வார்த்தைகள் இதை வந்து வரிசைப்படுத்தும். பிரியாம்பிள் இருக்கிறது சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இறையாண்மை சமதர்மம். இத வரிசைப்படுத்தோம்னா 4 5 1 2 3 வரும். 4 5 1 2 3. ஓகேவா? அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி குறிப்பிடும் விதி 368. ஆக்சுவலா நம்ம சட்ட திருத்தம் பண்றோம் அமெண்ட்மெண்ட், அதுக்கே ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது எந்த ஆர்டிகல் கேக்குறாங்க, ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 361 உங்களுக்கு தெரியும், ஆளுநர் கவர்னருக்கானது. ஓகேவா? அடுத்து இந்த பக்கம் சமய உரிமைகள், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சமய உரிமைகளுக்கான ஆர்டிகல்ஸ் இந்த பக்கம் அப்படியே நீங்க மேட்ச் பண்ணணும். சோ 25 26 27 என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ மேட்ச் பண்ணீங்கன்னா 2 1 4 3 வரும். 25 தான் இது, 26 இது, 27 இது, 28 இது. மேட்ச் பண்ணா 2 1 4 3. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி குறிப்பிடும் விதி என்னன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 24. அடுத்து பிரெஞ்சு புரட்சியின் போது எது முக்கிய முழக்கங்கள் ஆயின? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்து பிரேம் ராணின் அரேஞ்ச் ரைட்டா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவரது கைப்பட எப்பாடியில் எழுதப்பட்டது? இத்தாலி. அடுத்து உள்நாட்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள்ல பொருந்தாது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலா 1965ல இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும், இருந்தாலுமே கூட அப்ப அவசர நிலை அறிவிச்சிருக்க மாட்டாங்க. 1962 இந்தியா சைனா வாரப்ப பிரதமர் வந்து நேரு அப்ப வந்து அவசர நிலை அறிவிச்சிருப்பாங்க. 1971ல ஒரு இந்தியா பாகிஸ்தான் வார் வந்திருக்கும். காரணம் பங்களாதேஷ்க்கு அப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கும். பங்களாதேஷ கிழக்கு பாகிஸ்தான் சொல்லி வச்சிருந்தாங்க, புரியுதா? அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு சில போர்கள் எல்லாம் போகும், அப்போ ஒரு அவசர நிலை போட்டிருப்பாங்க. 1970 அவசர நிலை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 65 தான் போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அதான் ஆன்சர். அடுத்து அவசர நிலையை தேசிய அவசர நிலைன்னா, மாநில அவசர நிலைன்னா, நிதி சார்ந்த அவசர நிலைன்னு கேட்கறாங்க, புரியுதா? நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி என்னன்னு கேட்கறாங்க. மேட்ச் பண்ணி அப்படின்னா 3 2 1 வரும். நேஷனல் எமர்ஜென்சி 352, இதான் 1975ல போட்டது. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றது 356, பினான்சியல் எமர்ஜென்சிங்கிறது 360. 4 4 ஆடாது, 352 356 360 ஷார்ட்கட் ஒன் நீங்க வச்சுக்கலாம். அடுத்து அடிப்படை உரிமைகள்ல தவறான கூற்று. ஓகேவா? அரசாங்கத்தால் இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியும் இருக்க முடியாது. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 352 போட்டா, ஓகேவா, அதாவது எப்படி சொல்றது, அது வந்து நடைமுறை இருக்காது. ஆனா உன்னை எடுக்கவோ மாத்தவோ யாராலையும் முடியாது. ஓகேவா? சோ அது தவறு, முடியும் இருக்கு, அது தப்பு. அடுத்து அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம் ஆகியவற்றை குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இது அடிப்படை கடமைகள் வரக்கூடியது. எத்தனாவது அடிப்படை கடமைன்னு கேக்குறாங்க. ABCDEFGH 8வது அடிப்படை கடமை இது. ஓகேவா? 8வது அடிப்படை கடமை இது. சோ H வரும். அடுத்து குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை பெறுதல் இழத்தல் பெறும் வழிகளை காண்க. ஓகேவா? குடியுரிமையை பெறுதல்ங்கிறது 5 வழியில பெறலாம், இழத்தல்ங்கிறது 3 வழியில பெறலாம். 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட பொறுத்து. தேசிய அவசர நிலையின் போது எந்த உரிமைகளை தடை செய்ய முடியாது? 2021 அதையும் பாருங்க. தேசிய அவசர நிலை அப்போ ஒரு சில உரிமைகளை நிப்பாட்டி வைக்கலாம், ஆனா குறிப்பா 2021 மட்டும் எப்பவுமே நிப்பாட்ட முடியாது. அதான் கேக்குறாங்க 2021. அடுத்து மாநில அவசர நிலை இந்தியாவில் முதன்முறையாக எந்த ஆண்டு 10ஆம் ஆண்டு குடியரசு ஆட்சி நடைமுறைப்படுத்துவதுனா 1951ல. அடுத்து மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? 1969ல. புரியுதா? அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் திட்ட ஆணையம். ஓகேவா? திட்ட ஆணையம்க்கு ஆர்டிகல் அல்ல. ஓகேவா? ஏன்னா நிதி ஆணையம் கூட ஆர்டிகல் 280ல இருக்கு, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆனா திட்ட ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ல இல்ல. அடுத்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிய திருத்த சட்டம் என்னன்னு கேக்குறாங்க. 103வது திருத்தம். ஓகேவா? 2019ல எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10% ஒதுக்குனாங்க, ஓவரால் செக்ஷன்ல 10%. புரியுதா? அதாவது உயர்சாதி ஏழைகள் சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது எந்த இதுன்னு கேக்குறாங்க. 103. ஸ்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு அதை இன்னும் அப்ரூவ் பண்ணல. ஓகேவா? தமிழ்நாடு ரிசர்வேஷன்ல அந்த 10% சேர்க்கல, சென்ட்ரல் ஆனா இருக்கு. ரைட். பாரதத்தின் ஒழிப்பு சட்டம் 1961. ஓகேவா? அப்ப வந்து காமராஜர் தான் சிஎம். இந்திய அரசியலமைப்பில் 370வது பிரிவை எழுதியவர் யாருன்னா கோபாலசுவாமி. அடுத்து இந்தியா, அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும்னு சொல்றது ஆர்டிகல் 1(1). ஓகேவா? 1 சொல்லலாம், ஏன்னா இந்தியா இஸ் பாரத், அது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். அடுத்து நீர்நிலை அறிக்கை கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் அதெல்லாம் மேட்ச் பண்ண சொல்றாங்க. மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா 3-1-2. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூன் முதல் ஆகஸ்ட், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும். அடுத்து மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 1968, பெங்களூர் தடுப்பு சட்டம் 2002. கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாத இருப்பிடம் அப்படின்னு சொன்னது அம்பேத்கர். கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் உருவாக்குவதற்கான நடவடிக்கை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ட விதி ஆர்டிகல் 40. இது டிபிஎஸ்பியில வரக்கூடியது. ஓகேவா? டிபிஎஸ்பி தெரிஞ்சு கரெக்டா சொன்னா ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்குது டிபிஎஸ்பி. ஓகேவா? 51A தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்த்திருப்பாங்க. நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆஸ்திரேலியா. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்குவாங்க. ஓகேவா? அடுத்து நிதி சீராய்வு எந்த நாடு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. மத சார்பு அரசு உதாரணம் பாகிஸ்தான் மத சார்பு அரசு, இப்ப இந்தியால மதசார்பற்ற அரசு. புரியுதா? அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்துடன் தொடர்புடையது தற்காலிக தலைவர் தேர்வு. முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹாவை போட்டுப்பாங்க. ஓகேவா? சோ தற்காலிக தலைவர் தேர்வு. அடுத்து ஆளுநர் பதவி இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? கிராம சுயராஜ்யம் என்ற எனது கருத்து அருகாமையில் வாழ்வோரின் முக்கிய விருப்பங்களுக்கான சுதந்திரம் மற்ற இதர சார்பு தேவைப்படுவதால் சார்பு தன்மை கொண்ட முழுமையான குடியரசு கொண்டதாகவும் சொன்னது காந்தி. அலுவல் மொழி சட்டம் எந்த ஆர்டிகல்? 343. மக்களவை மாநிலவை ஈரவைகளும் இணைந்து இந்திய நாடாளுமன்றமாகும். இரண்டில் ஒரு அவையினால் நாடாளுமன்றம் இயங்க முடியாது. அரசியலமைப்பு ஒவ்வொரு அவையும் தமக்கான முழு அதிகார அமைப்பை கொண்டுள்ளது. நமது அரசியலமைப்பு வெற்றிகரமான பணி அதன் நெருக்கமான மக்களாட்சி அமைப்பான நாடாளுமன்றத்தில் வீரர்களிடையே நெருக்கமான கூட்டுறவை கோருகிறது அப்படின்னு சொன்னது நேரு. காந்திய வழியில் உண்ணாநோன்பு இருந்து உயிர் நீத்தவர் சங்கரலிங்கனார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள்ல பொருந்தாது ஒற்றையாட்சி. ஓகேவா? ஒற்றையாட்சிங்கிறது பொருந்தாது. இந்நிகழும் நெகிழாத்தன்மை இருக்கு, சுதந்திரமான நீதித்துறை இருக்கு, சமய சார்பற்ற அரசாட்சினா ஆனா இரட்டை ஆட்சி முறை இருக்குங்க. ஓகேவா? ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு 2 இருக்கு. ஒற்றை ஆட்சினா மத்திய அரசு மட்டும் இருக்கும். ஒரு சில நாட்டுல மத்திய அரசு மட்டும் தான், மாநில அரசு ஒண்ணு இருக்காது. அப்படின்னாலும் ஒற்றையாட்சி. நம்ம நாட்டுல அப்படி இல்லை. புரியுதா? சோ ஒற்றையாட்சி தான் பொருந்தாது. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என அம்பேத்கர் அவர்களால் குறிப்பிடப்படுவது எது? அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு டிபிஎஸ்பி. அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் பகுதி என்ன கேக்குறாங்க? ஓகேவா? 17 பகுதி 17. ஓகேவா? அடுத்து எத்தனை இணை சரியானவை? மொழி செம்மொழியான வருஷம் கேக்குறாங்க. ஓகேவா? இதுல 3 இணையுமே சரி. அடுத்து இந்திய ஒன்றியம் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் வீரவையும் கொண்டது என்று குறிப்பிடும் விதி ஆர்டிகல் 79. இதுல 1, 3 சரி. ஓகேவா? 3ஆம் ஆண்டு உரிமை சட்டமன்ற 2014. இது வந்து தப்பு. 1, 3 தான் ரைட். அடுத்து யாருடைய காலத்தில் 44 திருத்தம்? இந்திரா காந்தி. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பதிப்பு எந்த நாட்டு அரசியலமைப்பு எடுக்கப்படுது? ஜெர்மனி. ஓகேவா? அடுத்து சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2009. அடுத்து 16 வயது வரை உள்ள அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்த சட்ட திருத்தம் 86வது திருத்தம் 2002. வாஜ்பாய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதமரா இருந்தது. 86வது திருத்தத்தை தான் அடிப்படை கல்வி கட்டாய கல்வி எல்லாருக்கும் வரணுங்கிறத ஆர்டிகல் 21A சேர்த்திருந்திருப்பாரு. ஓகேவா? 21A சேர்த்திருந்திருப்பாரு 2002 வாஜ்பாய். 40வது திருத்தம் தொடர்பில்லாதது. மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. கரெக்ட். பிரியாம்பல ஒரே ஒரு தான் திருத்தம் பண்ணிருக்காங்க. அதுவும் அப்பதான் அடிப்படை நடைமுறை சேர்த்ததும் அப்பதான். ஆனா சொத்துரிமை 44th. ஓகேவா? அடுத்து அரசியல் திருத்தம் பற்றி குறிப்பிடும் பகுதி 20. அலுவலக மொழிகள் சட்டம் ஏற்றப்பட்டது 1963. முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1955. அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் அட்டவணை என்னன்னா அதாவது ஷெட்யூல் 8th ஷெட்யூல்ல தான் வரும். அடுத்து குழு வருடம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது பெங்களாசாலையா குழு பொறுத்த வரைக்கும் 2000, பூஞ்சி குழு பொறுத்த வரைக்கும் 2007, சர்க்காரிய குழு 1983. அடுத்து அரசியலமைப்பை திருத்தும் வழிமுறைகள்ல தவறானது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல ஆப்ஷன் சி தான் தப்பு. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் தப்பு. அடுத்து எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? சர்க்காரிய குழு இப்பதான் பார்த்தோம் 1983 அது பண்ணிருக்கோம். ராஜமன்னார் குழு பத்தி ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கோம் 1969. ஓகேவா? சோ அதுவும் பண்ணிருக்கோம். சோ ரெண்டுமே வரும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, ஆப்ஷன் பி 1,2. வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன? சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள் சொல்லிட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து
பின்வரும் ஒன்றில் எந்த உரிமை அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றதுதான் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது ஆர்டிகல் 32. ஓகேவா? 32 வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவார். அடுத்து இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தின் போது முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் எண்ணிக்கை 2473. அடுத்து சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை. அடுத்து கிபி 1715 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் எழுதப்பட்ட உரிமைகள் பற்றியுமே மகா சாசனம் எனப்படும் கொடுத்திருக்காங்க. அடுத்து காரணம், இந்த மகா சாசனம் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம். இதுல கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான விளக்கமும் கூட. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து ஆர்டிகல் 20. அடுத்து அரசியலமைப்பு கூட்டத்தொடரின் இறுதி கூட்டம் எப்போது நடத்தப்பட்டது? ஜனவரி 24, 1950. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி ஆர்டிகல் 22. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த விதியின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தானாக நிறுத்தப்படுகிறது? ஆர்டிகல் 19. சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் உள்ளது? 12th பார்ட்ல இருக்கு. எத்தனை இணைகள் சரியானவை அப்படின்னு கேக்குறாங்க. இதுல 2 இணைகள் சரியானவை. ஓகேவா? 2 இணை சரியானது. ஏன்னா மத்திய பட்டியல 102 டிபார்ட்மெண்ட் இருக்கு, மாநில பட்டியல இருக்க 61 ரைட், பொது பட்டியல இருக்க 53 கரெக்ட். சோ மொத்தமா 2 இணை வந்து கரெக்ட். அடுத்து மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு துறைகளை மாற்றிய சட்டத்தை தான் 42வது திருத்தம். ஓகேவா? குறிப்பா கல்வி மாறினது இங்கதான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வி மாநில பட்டியல இருந்திருக்கும், இங்கதான் பொது பட்டியலுக்கு மாறி. ஓகேவா? காமன்வெல்த் குடியுரிமை எந்த ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2003. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நிரந்தர தலைவரா ராஜேந்திர பிரசாத் போட்டிருப்பாங்க, தற்காலிக தலைவரா சத்யநாராயண சின்ஹா போட்டிருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்தர தலைவர். அடுத்து எத்தனை இணை சரியானவை? இதுல 2 இணை சரியானவை. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டவிரோத குழு தலைவர் யாருன்னா அம்பேத்கர். இது தெரிய எல்லாத்துக்கும். இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகள் எது பின்பற்றப்படுகிறது? 2 மட்டும். அடுத்து 1, 2 ரெண்டுமே வரும். 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு புற அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைப்பட்ட திருத்த சட்டம் சொல்றாங்க. 2மே ரைட்டு, காரணமும் ரைட்டு, சரியான எக்ஸ்பிளனேஷனும் கூட. அடுத்து மாநிலங்களவை முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாள் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி 1952 மே 13. அடுத்து தீண்டாமையை ஒழித்தல் விதி பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிகல் 17. வரிசைப்படுத்துக. சோ இதெல்லாமே அடிப்படை உரிமைகள், அதை வரிசைப்படுத்த சொல்றாங்க. வரிசைப்படுத்துறப்ப ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை ஆர்டிகல் 14 இருந்து 18. அடுத்து சுதந்திர உரிமை, புரியுதா? அதுக்கப்புறமா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அப்புறமா தான் சமய சார்பு உரிமை, அப்புறமா தான் கல்வி கலாச்சார உரிமை வரும். அடுத்து எந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கவில்லை? நிதிசார அவசர நிலை அறிவிச்சதே இல்லை. இது 2மே அறிவிச்சிருக்காங்க. 1990ஆம் ஆண்டு மாநில குழு யாரின் பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்டது? தற்காலிக குழு. மாநில அவசர நிலை எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும்? ஓகேவா? எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும் அப்படின்னா 3 ஆண்டுகள் இருக்க முடியும். அடுத்து கொத்தடிமை முறை ஒழித்தல் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல் 23. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் அழைக்கப்படுகிறதுனா பகுதி 3. ஓகேவா? ஏன்னா பகுதி 3 தானே அடிப்படை உரிமைகள். பகுதி 1 இந்தியாவோட எல்லைகளை பத்தி சொல்றது, பகுதி 2 குடியுரிமை சிட்டிசன்ஷிப், பகுதி 3 தான் அடிப்படை உரிமைகள். ஓகேவா? பகுதி 4 டிபிஎஸ்பி. ஆனா இந்தியாவோட மகாசாசனம் சொல்றது அடிப்படை உரிமைகள் தான். பகுதி 3. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறது 8 முறை, ஆனா இப்போதைக்கு 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஆன்சர் 9 முறை. ஸ்கூல் புக்ல இருக்கிறது 8, ஆனா 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஆன்சர் 9. அடுத்து அதான் ஸ்கூல் புக் டேட்டா படி 8, கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா பார்த்தா 9 வரும். அடுத்து இந்திய மக்கள் அனைவரிடையும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் என்று குறிப்பிடும் விதி என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல் என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து எந்த பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்படுவதை தடை செய்கிறது? தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மொத்தமா செகண்ட் டெஸ்ட்ல தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.